வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு. ஸோ ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபைன் 90,000 விதிச்சிருக்காங்க. அண்ட் இவருக்கு பார்த்திங்கன்னா நன்னடத்தை விடுதலை கிடையாது, பரோல் இந்த மாதிரி சலுகைகள் எதுவுமே கிடையாதுங்கிறதையும் கோர்ட் சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடு இந்தியா. ஸோ மே 29 2025 இந்தியா 4வது லார்ஜஸ்ட் எக்கானமியாக மாறிடுச்சு. ஸோ தற்போது பார்த்திங்கன்னா ஜப்பானை ஓவர்டேக் பண்ணி வேர்ல்டு 4th லார்ஜஸ்ட் எக்கானமியாக இந்தியா இருக்குது. ஸோ இந்தியாவுடைய டோட்டல் ஜிடிபி எவ்வளோ பார்த்திங்கன்னா 4.19 ட்ரில்லியன். 4.19 ட்ரில்லியன். ஸோ இந்த அளவுக்கு ஜிடிபி இருக்குது. ஸோ 4th லார்ஜஸ்ட் எக்கானமி இந்தியா. 3rd பிளேஸில் ஜப்பான் இருக்குது. 1st பிளேஸில் அமெரிக்கா, 2nd பிளேஸில் சைனா அண்ட் 3rd பிளேஸில் ஜெர்மனி. கிட்டத்தட்ட 2027ஆம் ஆண்டு இந்தியா ஜெர்மனியை ஓவர்டேக் பண்ணுங்கிறது எதிர்பார்க்கப்படுது. ஸோ தற்போது இந்தியா 4வது பெரிய பொருளாதார நாடு. தென் நெக்ஸ்ட் ஒன், சிறந்த சமூக சேவகர் விருது ஜூன் 12க்குள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க, awards.tn.government.in. அண்டு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயதுக்கு மேலே இருக்கணும். அண்டு சோஷியல் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 5 இயர்ஸாவது நீங்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்கணும். அண்டு இதற்கான ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 50,000 ரொக்க பெருசும். அண்ட் அதே மாதிரி தொண்டு நிறுவனம், ஒரு நிறுவனமாக இருந்துச்சுன்னா 1 லட்சம் ரொக்க பரிசு கொடுப்பாங்க, ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதற்கு விண்ணப்பிக்க தமிழக அரசாங்கம் கேட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், சென்னை மெட்ரோ வழித்தடத்தில் 33.33 மீட்டர் நீளமுள்ள யூ கார்டர் நிறுவப்பட்டது. ஸோ இது இந்தியாவின் முதன்முறை. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா யூ கிட்டர்னு சொல்லுவாங்க. யூ கிட்டர் இது டிராஃபிக்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. இதற்கு முன்னாடி பெங்களூர் மெட்ரோவில் 31 மீட்டர் இருந்துச்சு. இதை ஓவர்டேக் பண்ணி சென்னை மெட்ரோ வழித்தடத்தில் இந்த கிட்டரை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 33.33 மீட்டர். ஸோ இது இந்தியாவில் லார்ஜஸ்ட். தென் கனடாவில் G7 உச்சி மாநாடு, பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார். ஸோ G7 கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இதில் 7 நாடுகள் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்க. கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, தென் US. இதில் யூரோப்பியன் யூனியன் மெம்பர் கிடையாது, பட் இருந்தாலும் மீட்டிங்கில் பங்கேற்பாங்க. ஸோ டோட்டல் 7 கண்ட்ரீஸ். இதில் கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, US, UK அண்ட் இட்டாலி, ஜப்பான். ஸோ இந்தியாவும் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் இல்லாமல் இருந்தாலும் பங்கேற்பாங்க. 2022 மீட்டிங் ஜெர்மனியில் நடைபெற்றது, இங்கே பங்கேற்றிருந்தாங்க நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர். அண்ட் 2023 சமிட்லையும் ஜப்பானில் நடைபெற்ற சமிட்லையும் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இதில் கொஸ்டின் மார்க்காக கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க, கண்ட்ரீஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி எந்தெந்த G7 உச்சி மாநாட்டில் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் பங்கேற்றிருக்காரு இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், 2026க்குள் இந்தியாவுக்கு S-400 ஏவுகணை அமைப்பு முழுமையாக விநியோகம் ரஷ்யா. இந்த S-400 இந்த மிசைலை 2018 இந்தியாவும் ரஷ்யாவும் அக்ரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த S-400 இது பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம். இந்தியாவுக்கான ஏர் டிஃபென்ஸில் அதிகமாக இது சப்போர்ட் பண்ணும். ஸோ 2026க்குள்ளே முழுமையாக கொடுக்கப்படும்ங்கிறத சொல்லியிருக்காங்க ரஷ்யா. தென் நெக்ஸ்ட் ஒன், பயங்கரவாதத்துக்கு எதிராக ஒன்றுபட்டிருக்கும் இந்தியா பாரகுவே. ஸோ பாரகுவே அதிபர் இந்தியா வந்திருக்காரு. பாரகுவே பொறுத்த வரைக்கும் இது சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. இதோடைய பார்டர் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா இதோடைய சவுத்தில் இருக்குது. பொலிவியா இதோட நார்த் வெஸ்ட்டில் இருக்குது. அண்ட் பிரேசில் பார்த்திங்கன்னா இதோட நார்த் ஈஸ்டில் இருக்குது. ஸோ இது சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி. தென் நெக்ஸ்ட் ஒன், குடிமக்கள் அல்லாதோரை நாடு கடத்தும் அஸ்ஸாம் நடவடிக்கைக்கு எதிரான மனு தள்ளுபடி. அஸ்ஸாம் குடியுரிமை பொறுத்த வரைக்கும் இந்திய குடியுரிமை சட்டம் இந்தியன் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 பிரகாரம்
இதை பற்றி செக்ஷன் 6A மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அஸ்ஸாம் அக்கார்டு இதை வந்து 1985 சைன் பண்ணியிருந்தாங்க. இந்த அக்கார்டு பிரகாரம் அஸ்ஸாமுக்குள்ளாடி யாரெல்லாம் மார்ச் 25 1971க்கு பிறகு வாரவங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் மைக்ரன்ஸ். அவங்க எல்லாருமே வந்து இல்லீகல் மைக்ரன்ஸ். அண்ட் அதே மாதிரி அஸ்ஸாமுக்குள்ளாடி யாரெல்லாம் ஜனவரி 1 1966க்கு முன்னாடி வந்திருக்காங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஸ்ஸாம் ஆர் இந்தியன் சிட்டிசன்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் 1966 ஜனவரி 1 இந்த டேலேருந்து மார்ச் 25 1971 இந்த டேக்குள்ளாடி வந்த மக்கள் எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸாக கன்சிடர் பண்ணுவாங்க. பட் அஸ்ஸாமுக்குள்ளாடி தங்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து அஸ்ஸாம் அக்கார்டுக்குள்ளாடி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. தென் ஒரு கின்னஸ் அவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த சாங்கோட நேம் வந்து பார்த்திங்கன்னா 195 சாங். இந்த சாங்கில் வந்து இந்திய சமையல் கலைஞர் அஸ்மா கானும் இடம் பெற்றிருக்காங்க. ஸோ இந்த சாங் வந்து கின்னஸ் சாதனை படைச்சிருக்கு. இந்த சாங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் அதே மாதிரி சவுண்ட் ஹீரிங் அவேர்னஸ் இதை பற்றி இந்த சாங்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.